இப்போ அந்த முன்னூற்றி தெரிவித்தோம். அந்த முன்னூற்றி தேடி செல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி யார் இருப்பாருன்னு சாட்டை கொண்டு வேட்டையாடியும் பார்த்து ஓடி வரவில்லை. நடக்கவில்லை பாட்டி. அத்தனை கொண்டு மூர்த்திகளையும் சாட்டை கொண்டு வேட்டையாடியும் மூர்த்திகளின் ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறார். மூர்த்திகளின் ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது என்று உழைத்தாயே. மூர்த்திகளின் ஆணவத்தை நான் எப்படி அடைகிறேன் பார்க்கிறார்கள். இப்பொழுதே மூர்த்திகளுக்கு முத்துக்களை தருகிறேன். அவர் என்ன செய்கிறார் என்று காடுமலை தான் கடந்து கைலாயோ நடந்து கால்கள் எல்லாம் நோக்கி மின்னி கட்டி வச்சே ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே. நடந்து கால்கள் எல்லாம் நோக்கி மண்ணி கட்டி வச்ச ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மா மலராய் மலரெடுத்து பாதத்திலே அம்மான பூஜை செய்வேன். அம்மா மலராய் மலரெடுத்து பாதத்திலே அம்மான பூஜை செய்வேன். நான் மலராக மாறக்கூடாதா? என் அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா? நான் மலராக மாறக்கூடாதா? என் அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா? காடுமலை தான் கடந்து கைலாயோ நடந்து கால்கள் எல்லாம் நோக்கு ஒண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மா கல்லோ கத்திலையோ கலியுகத்தில் அம்மானி தெய்வமானா. கச்சிலையோ கலியத்தில் அம்மானி தெய்வமானாய். நான் கல்லாக மாறக்கூடாதா? ஏ அம்மாவே காலடியை சேரக்கூடாதா?
அம்மாவே உன் காலடி சேரக்கூடாதா காடுமலை தான் கடந்து கையில நடந்து கால்கள் எல்லாம் நோக்கி முன்னி கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே அம்மாவே ஒங்காளி அம்மாவே அந்த மும்மூர்த்தி ஓடி வந்தானோ ஏய் ஆமா ஏய் ஐயா என்ன தேவடா நம்பிறாங்க ரத்தினானி பயமாகுது ஆதி நீ போய்டா பாதிரா மும்மூர்த்தியின் ஆணவம் தைரியத்தை ஆடியது என்று உரைத்தாயே இப்பொழுது மும்மூர்த்தியின் ஆணவம் எங்கே போனது மும்மூர்த்திகளையும் பார்க்க வேண்டும் என்று எண்ணித்தானே இப்பேற்பட்ட செயலும் செய்தோம் இருந்தாலும் மும்மூர்த்தியின் முகத்தை பார்க்கவே பரிதாபமாகிறது மும்மூர்த்தியின் முகத்தில் இருக்கும் முத்துக்களை என் நாவினால் நானே பிடித்துக் கொள்கிறேன் என்னுடைய அங்கமும் தேகமும் எரிகின்றது நான் அனநிலைப்பட்ட பொருள் போல துடித்துக் கொண்டிருக்கின்றேனே மும்மூர்த்திகளுக்கு மேலாவது ஆபத்தென்று நான் ஓடோடி அவர்களுக்கு முன்னின்று உதவி புரிவேனே நான் வேதனையிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மும்மூர்த்திகளும் என்னை பார்க்க வரவில்லையே என்ற ஆதங்கத்தினால் மும்மூர்த்திகளுக்கு முத்துக்களை கழித்து மும்மூர்த்திகளின் முத்துக்களை நானே என் நாவில் அனுப்புகிறேன் இருந்தாலும் காட்டை கொண்டு வேட்டையாடினார்களே ஒரு அசுரன் அந்த அசுரை விரட்டவன் யார் அந்த அசுரை விட்டு வைத்த இனியும் பாமர வெட்ட சாங்க மாட்டார் ஆகையினர் அந்த அசுரனை வதம் செய்ய வேண்டும் மும்மூர்த்திகளும் அவரவர் பணியை தொடரலாம் இங்கே வாரும் உன்னை வைத்து தானே இவ்வளவு பெரிய காரியத்தை நான் சுலபமாக இருந்தாலும் அந்த அசுரனை நாடி என்னை பார் என்னை பார் ஆட்சியெல்லாம் மாறி மாறி செய்கின்றாய் இல்லை இல்லை நீ மங்கடமாவது தவறு எனக்கு பின்புறம் நிற்க எனக்கு முன்னாடியே வந்தேன் என்னை பாரப்பா பின்னாக்கி பார் அதோ பார்த்தாயா அங்கு பார் நாங்க பாருங்க அந்த தேவடா நாங்க பாய் ஏய் உங்க தேவடா பையா பக்கத்துல நிக்கிறது அதுதான் போடுங்க பக்கத்துல வா ஏய் நான் பாத்து நீ போய்க்க ஏய் எதுனால இது யார் தெரியுமா ஏய் உலகத்திலே முதல் முதல் தோன்றியவள் இந்த தேவடா தான் நான் பயமுள்ளே இல்லையோ இதில் பயமுறுத்தார் பாடி பயத்தில் இருந்தா இந்த பயமுறுத்தி நீ பயம் இல்லையா ஒரு நேற்று பார்த்தீங்க ஒத்துரு வீட்டில் நான் பயப்படுறா இல்லையோ நீ பயமுறுத்தார் நான் வரலையா அப்படிதான் நீ போறது இந்த செவி யார் தெரியுமா முதல் முதலே தோன்றியவள் இந்த செவிலியாதான் இந்த செவிலியா சாகவானது அழிவழித்து விட்டது அப்போது ஆற்றங்கரைக்கு செல்கின்றார் தண்ணி குடிச்சுட்டான் அப்போது இரு பசைகளாக பின்னிக் கொண்டு வந்தது வெறும் பாசை அந்த பின்னிக்கு நின்று அதை பார்த்தது இந்த செவிலியாருக்கு காமமானது அதிகரித்து விட்டது காம அதிகரித்து இந்த செவிலியா அப்படியே எங்கெங்கயோ போறா ஒண்ணும் பண்ண முடியல புல்ல போய் கட்டி பிடிக்கிறான் மரத்தை கட்டி பிடிக்கிறான் அப்ப கூட செவிலியா காமம் தீரவே இல்லை அப்படியே ஒரு மண்ணு எடுத்து இப்படி வைக்கிறான் ஒரு ஆண்மகன் தோன்றுகின்றான் யாரா ஒரு ஆண்மகன் யார் தெரியுமா நடுத்தர் உட்கார போன வயிறு தனி ஒரு ஏமர் இருந்தது முதல் முதலிலே
தோன்றியவன் ஆண்மகன் யார் தெரியுமா? ஏன்? அந்த விநாயகன் தான். அந்த விநாயகர். அம்மா என்னது அம்மா என்று ஓடி வந்தான். விநாயகி, நம்முடைய பாவத்தை தீர்ப்பதற்கு ஒரு ஆண்மகனை படைத்தோ நம்மை அம்மா என்று அழைத்து விட்டானே. அம்மான்னு சொன்னா அம்மா சொன்னா அம்மா புள்ளி ஒன்னா சேர முடியுமா? சேர முடியாது. அம்மான்ற உறவு என்னது? அம்மா அம்மான்ற உறவு புனிதமானது. புனிதமான உறவு. ஆமாங்க. அம்மா மகனை ஒன்று சேர சேர முடியாது. முடியாது. அப்போது அப்பொழுது அவன் அழைக்க துணிந்தார். அழிக்க துணிந்தார். என்னுடைய காமபதி தீர்ப்பதற்கு ஒரு ஆண்மகனை படைத்து என்னை அன்னை என்று அழைத்து விட்டாயே, ஆமாங்க. இப்போதே உன்னை அழைத்து விடுகிறேன். அழித்து விடுகின்றேன். அந்த விநாயகன் ஐயத்துக்கு துணிந்த அந்த செவியா ஆஹா. அவன் என்ன பண்ணான்? என்ன பண்ணா? அம்மா